சத்குரு சுவாமிக்கு ஆஞ்சநேயமூர்த்திக்கு சர்வத்திர நமஸ்மரணே. தென்னமநாடு கிராமம் தஞ்சாவூருக்கு தெற்கே ஒரத்த நாட்டிற்கு அருகில் உள்ள பழங்கால நாட்டு அந்தஸ்து உள்ள கிராமம். காவிரி தாயின் கிளையாறு கல்யாண ஓடையும் வேதபுரி ஆறும் பாயும் மருத நிலமாக விளங்குகிறது. இங்கு வாழ்ந்த சீனிவாச ஐயங்கார் உயிருடன் ஐக்கியமாகி ஜீவசமாதி ஆலயத்திற்கு எதிரே உள்ள குளக்கரையில் உள்ளது. இங்கு சுமார் 10,000 பேர் வசிக்கக்கூடிய மிகப்பெரிய கிராமம். இங்கு ஆண்டுதோறும் கிராம தெய்வங்களுக்கு சிறப்பு திருவிழாக்கள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு மாதந்தோறும் திருவோண நிகழ்வு மண்டாப்படியும் ஒவ்வொரு கரைவாசிகளால் பல கரை மண்டாகப்படிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஆவணியில் உரியடி திருவிழாவும், அதே போல் புரட்டாசியில் ஸ்ரீ கருட சேவையும், மாசி மகமும், மார்கழியில் வைகுண்ட ஏகாதசியும் பெருமாள் வீதி உலா வருவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இப்பொழுது ஆலயத்திற்கு இங்கே வரக்கூடியவர்கள் வேண்டுகின்ற வரங்களை தருவதாக அமைகிறது. அதனால தான் எங்கள் ஊருக்கு வரம்பளிக்க வந்த வரதராஜ பெருமாள் என்று ஊர் மக்களால் பூஜிக்கப்படுகிறது. இங்கு ஸ்ரீ கண்ணன் பிருந்தாவனம் எங்கள் ஊர் ஹரிபஜனை குழுவினரால் நடத்தப்படுவது மாநிலம் முழுவதும் அறியப்பட்டது. இங்கிருந்து அகில இந்திய அளவிலும் இந்த ஹரிபஜனை குழுவினரை சேர்ந்தவர்கள் அந்த கலை நிகழ்ச்சியை கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்பது எங்கள் ஊருக்கு ஒரு பெரிய சிறப்பு. பரம்பரையாக இந்த அற்புத நிகழ்வு கடவுளுக்கு ஸ்ரீ ராமநவமி, கிருஷ்ண ஜெயந்தி காலங்களில் நடத்தப்பட்டு வருகிறது. ஆயர்பாடியில் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்தில் அவர் செய்த லீலைகளை வெளிப்படுத்துவதாக அமைகிறது. இங்கே குத்துவிளக்கை கண்ணனாக பாவித்து அவருடைய லீலைகளையும் அவர் மீது கொண்ட தீராத பக்தி பரவசத்துடன் பாடக்கூடிய ஒரு கலை நிகழ்வு இந்த ஊருக்கு மரபு வழியாக பிருந்தாவன நிகழ்வாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்வு தமிழகத்தினுடைய கலாச்சாரத்துக்கும் இந்திய கலாச்சாரத்துக்கும் பெருமை சேர்ப்பதாக அமைகிறது. நன்றி.